ஜலமோகினி சாண்டில்யன் அவர்கள் எழுதிய சரித்திர நாவல் பகுதி 3. சித்தி அகமதிடம் ரகுதேவ் அடுத்து செய்ய வேண்டிய காரியங்கள் பற்றி விவரித்து கொண்டிருந்தான். செய்ய வேண்டிய வேலை நிரம்ப இருக்கிறது. நாம் சந்திக்கப் போகிற அந்த 3 கப்பல்களும் பெரியவை. அவற்றில் 2இல் கப்பல் ஒன்றுக்கு 10 பீரங்கிகளாவது இருக்கும். அவற்றை சமாளிக்க நமது 2 கப்பல்களையும் தயார் செய்து கொள்ள வேண்டும். ஜலமோகினி சாதாரண வியாபார கப்பல். முதலில் அதை யுத்த கப்பலாக மாற்றி இன்னும் சில பீரங்கிகளை இணைக்க வேண்டும் என்றான் ரகுதேவ். இந்த வேலைகளையெல்லாம் எங்கு செய்வதாக உத்தேசம் என்று ரஹீம் கேட்டான். சந்தேகம் என்ன, விஜயதுர்க்கத்தில்தான். அங்குதான் சித்தி அகமதுக்கு வசதிகள் நிரம்ப இருக்கின்றன என்று ரகுதேவ் பதில் சொன்னான். இந்த பதில் 2 கொள்ளைக்காரர்களுக்கும் பூரண நம்பிக்கையை அளித்தது. சிங்கத்தின் வாயில் தலையை நுழைப்பது போல தங்களுக்கு சொந்தமான இடத்துக்கே ரகுதேவ் வர தயாராக இருப்பதால் கொள்ளைக்கார கப்பல்களை பற்றிய தகவல் உண்மையாகத்தான் இருக்கும் என்பதை 2 பேரும் நம்பினார்கள். பிறகு கொள்ளைக்காரர் வழக்கப்படி கொள்ளையில் பங்கு எப்படி என்பதை பற்றி விவாதம் நடந்தது. கிடைக்கும் பொக்கிஷத்தில் தனக்கு 1/4 பங்கு கொடுக்க வேண்டும் என்று ரகுதேவ் பிடிவாதம் செய்தான். தவிர ஜலமோகினியை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், ஏற்கனவே போரில் கொல்லப்படாத ஜலமோகினி மாலுமிகளை கொண்டு தான் கப்பலை நடத்துவதாகவும் நிபந்தனைகள் போட்டான். பொக்கிஷத்தில் 6இல் 1 பங்குக்கு மேல் கொடுக்க சித்தி அகமது ஒப்புக்கொள்ளவில்லை. கடும் சர்ச்சைக்கு பிறகு 5இல் 1 பாகத்தை ஜலமோகினியையும் ரகுதேவுக்கு கொடுப்பதென்று முடிவாகவே ஒப்பந்தத்தில் எழுத தளத்தில் இருந்தும் மாலுமிகள் சிலர் வரவழைக்கப்பட்டார்கள். ஒப்பந்தங்களை எழுதி முடித்து சித்தி அகமதும் ரகுதேவும் கையெழுத்திட்டு ரஹீம் முதலிய 4 கொள்ளைக்காரர்கள் சாட்சி கையெழுத்தும் போட தகராறு ஒரு வழியாக முடிந்தது. ஒப்பந்தப்படி ஜலமோகினியின் தலைமை பதவியை ஏற்றுக்கொள்ள சித்தி அகமதை அழைத்து கொண்டு தளத்துக்கு சென்றான் ரகுதேவ். சித்தி அகமதுக்கு அந்த அறையை விட்டு நகரவே இஷ்டமில்லை. அவன் பார்வையெல்லாம் பக்கத்து அறையையே நோக்கி இருந்தது. ஆனால் இஷ்டப்படி நடக்கும் நிலைமையில் அவன் இந்த சந்தர்ப்பத்தில் இல்லை. தன் மாலுமிகளுக்கு பொக்கிஷத்தின் விஷயம் தெரிந்துவிட்டால் பாதி பேர் ரகுதேவின் பக்கத்திலேயே சாய்வார்கள் என்பதை உணர்ந்திருந்தான். தலைவனுடைய பெண்ணாசைக்காக தங்களுடைய பொன்னாசையை மாலுமிகள் நழுவவிட தயாராக இருக்க மாட்டார்கள் என்பது அவனுக்கு தெரியும். ஆகவே வேண்டா வெறுப்பாக தளத்தின் மேலேறி சென்றான். தளத்தை அடைந்ததும் ரகுதேவ் கப்பலின் சொந்தக்காரன் போல ஆணையிட ஆரம்பித்தான். யாரங்கே, இந்த பிணங்களை எல்லாம் தூக்கி கடலில் எரியுங்கள், தளத்தில் இருக்கும் இரத்தத்தை ஜலம் விட்டு கழுவுங்கள் என்று உத்தரவிட்டு கொண்டு மேல் தள படிகளில் ஏறிப்போனான். முதல் படியில் இரத்த வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த ஒரு உருவம் அவன் காலை தடுத்தது. அது யார் என்று உற்று பார்த்த ரகுதேவ் சிறிது நேரம் அசைவற்று போனான். அவன் காலடியில் விழுந்து கிடந்தது ஜலமோகினியின் கப்பல் தலைவனின் பிணம். இது தன் கடைசி பயணம் என்று முதல் நாள் சொன்னது இந்த விதத்திலா நிறைவேற வேண்டும் என்று பெருமூச்சு விட்டான் ரகுதேவ். இப்படி அதிகப்படியாக சிந்தித்தால் சித்தி அகமது கவனித்து விடப் போகிறானே என்ற காரணத்தால் தன் அலுவலக வேலைகளை கவனிக்க கப்பல் தலைவன் உடலை தாண்டி மேல் தளத்துக்கு சென்றான். சிறிது நேரத்தில் அவன் உத்தரவுப்படி தளங்கள் சுத்தப்படுத்தப்பட்டன. சித்தி அகமது கப்பலை ரகுதேவிடம் ஒப்படைத்துவிட்டு தன் வீரர்களுடன் தன் கப்பலுக்கு புறப்பட்டான். அவன் சென்றது மீண்டும் அறைக்கு வந்த ரகுதேவ் உள்ளே பீம்சிங் பத்மினியுடன் பேசும் குரல் கேட்கவே சற்று நேரம் வாசல் படியில் நின்றான். பத்மினி, இப்போது ரகுதேவின் உண்மை சொரூபம் தெரிந்துவிட்டதா? இந்த கொள்ளைக்காரன் தன் சுயநலத்துக்காக இந்த கப்பலையே ஒரு அபிசீனிய போக்கிரியிடம் ஒப்படைத்து விட்டானே. என் உயிரும் உன் கற்பும் இவனிடம் பத்திரமாய் இருக்கும் என்பது என்ன நிச்சயம் என்று பீம்சிங் சொல்லிக் கொண்டிருந்தார். சிரித்து கொண்டே உள்ளே நுழைந்தான் ரகுதேவ். பீம்சிங், உன் உயிருக்கு ஆபத்து எதுவும் இல்லை என்று ஆரம்பித்தவன் திடீரென்று பேச்சை நிறுத்திவிட்டு அறை வாசல்படி கதவை சாத்தினான். அவசரமாக பீம்சிங்கை பக்கத்து அறைக்குள் இழுத்து கொண்டு போய் தள்ளி அந்த கதவையை மூடிவிட்டு பத்மினியின் அருகில் வந்து கொள்ளைக்காரர்களை விட மோசமாக அவளுடன் சரசமாடத் தொடங்கி, பத்மினி வா இப்படி என்று கூப்பிட்டு பலாத்காரமாக பிடித்து இழுத்து தன் 2 கைகளாலும் அவளை தழுவத் தொடங்கினான். திடீரென்று பலவந்தமாக கட்டி அணைக்கப்பட்ட பத்மினி மிதமிஞ்சி அதிர்ச்சியால் எதுவும் செய்யவோ சொல்லவோ சக்தியற்றவளாக செயலற்று நின்றாள். தான் இருப்பது துன்ப நிலையா இன்ப நிலையா என்பதை ஊகிக்கும் அளவுக்கு கூட அவள் உணர்ச்சிகள் இயங்க மறுத்தன.
அடியோடு நிலை குலைந்து நின்றாலும் பத்மினியின் மனம் இறுதியில் ரகுதேவின் செய்கைக்கு நியாயமான ஒரு காரணத்தை கண்டுபிடிப்பதிலேயே முனைந்தது. சொந்த உயிரையும் பொருட்படுத்தாமல் தன்னை அந்த அபிசீனிய அரக்கர்களிடமிருந்து காப்பாற்றிய ரகுதேவ் ஒரு நாளும் இழிவான காரியத்தை செய்ய மாட்டான் என்று பத்மினி நினைத்தாள். அப்போது செய்யும் அந்த கேவலமான செய்கை கூட ஏதோ நாடகமாக இருக்குமோ என்று கூட அவள் எண்ண முற்பட்டாள். அவள் நினைத்தது முற்றிலும் சரி என்பதற்கு அவள் மனம் ஆதாரங்களையும் கண்டுபிடித்து கொடுத்தது. தாங்கள் இருவரும் அப்போது இருந்த நிலையை மூன்றாவது மனிதர் பார்த்தால் ஏதோ இறுக தழுவி நிற்பதைப் போல புலப்படுமே ஒழிய ரகுதேவ் ஓரளவுக்கு விலகியே இருப்பதையும் அவன் சரீரம் புறாவாக தன்மேல் படராமல் இருப்பதையும் பத்மினி கவனித்தாள். அவன் கைகள் கூட எந்தவித செயலிலும் ஈடுபடாமல் கேவல மரக்கட்டைகள் போல சலனமற்று இருந்ததையும் பத்மினி உணர்ந்தாள். இத்தகைய உணர்வினால் முதலில் ஏற்பட்ட சந்தேகத்தை சிறிது சிறிதாக விலக்கிக் கொள்ளவும் ஆரம்பித்தாள். காதருகில் சென்று, பத்மினி, பயப்படாதே, என்னிடம் சரசமாடுவது போல பாசாங்கு செய், என்னை நம்பு என்று முணுமுணுத்தான். பத்மினியின் உள்ளத்தில் இருந்த சந்தேகங்களை அந்த சொற்கள் படீரென்று உடைத்து விட்டன. அதே சமயத்தில் படீரென்ற சத்தத்துடன் அக்கம்பக்கத்தில் இருந்த 2 கதவுகளும் திறந்தன. பக்கத்து அறை கதவை திறந்து கொண்டு கோபத்துடன் பீம்சிங் உள்ளே நுழைந்தார். படிகளுக்கு செல்லும் கதவை திறந்து கொண்டு ரஹீம் நின்றான். அவனுக்கு பின்னால் இன்னொரு அபிசீனியனும் நின்று கொண்டிருந்தான். பத்மினியை பிடித்திருந்த கைகளை சரையல் என்று விலக்கிய ரகுதேவ், பீம், உன் தலையில் இருப்பது மூளையா களிமண்ணா? உன்னை யார் சமய சந்தர்ப்பம் தெரியாமல் உள்ளே வர சொன்னது என்று பீம்சிங்கின் மேல் எரிந்து விழுந்துவிட்டு ரஹீமை நோக்கி, உன்னை யார் இங்கே வர சொன்னது என்று சீறினான். இருந்த நிலை ரஹீமுக்கு சிறிது சங்கடத்தை விளைவித்திருக்க வேண்டுமாகவே பேச்சு வராமல் சற்று திணறிவிட்டு, சித்தி அகமதின் உத்தரவுப்படி வந்தேன் என்றான். என் மனைவியுடன் தனித்திருக்கும்போது உள்ளே நுழைய சொல்லி சித்தி அகமது உத்தரவிட்டிருக்கிறானா என்று ரகுதேவ் கோபம் சிறிது கூட தணியாத குரலில் சொன்னான். அந்த மாதிரி உத்தரவு எதுவும் இல்லை. இந்த மோசமான சமயத்தில் வந்தது என்னுடைய தவறுதான். ஆனால் நான் இவ்வளவு பட்ட பகலில் இந்த மாதிரியான அந்தரகமான நிலையை எதிர்பார்க்கவில்லை என்றான் ரஹீம். இகழ்ச்சியாக சிரித்தான். அவன் பக்கத்தில் இருந்தவனும் சிரித்தான். ரகுதேவ் மேற்கொண்டு அனாவசியமான பேச்சு எதற்கும் இடம் கொடுக்காமல், சரி, அது இருக்கட்டும், நீ வந்த வேலை என்ன? சித்தி அகமதுடன் நீ உன் கப்பலுக்கு ஏன் போகவில்லை? இனிமேல் இதுதான் என் கப்பல். என்ன? ஆமாம், இந்த கப்பலில்தான் இனி எனக்கு வேலை. ஜலமோகினியில் உங்களுக்கு ஊழியம் செய்ய சொல்லி உப தலைவன் ஏதாவது வேண்டுமல்லவா? அதற்காக சித்தி அகமது உன்னை அனுப்பியிருக்கிறானா? ஆமாம், உங்களுக்கு உபத்தலைவன் வேண்டியிருக்குமோ இருக்காதோ என்று கூட நான் முதலில் சந்தேகப்பட்டேன். ஆனால் இங்கு வந்து பார்த்த பிறகு உபத்தலைவன் ஒருவன் அவசியமாக தோன்றுகிறது. தங்களுக்கு வேறு பல அலுவல்கள் இருக்கின்றன. கண்ணோட்டத்தை எல்லாம் கப்பல் மேலேயே விடுவதும் சாத்தியமில்லையே. இத்தனை நேரம் பொறுமையாக இருந்த ரஹீமின் நண்பன் கடைசி பதிலை கேட்டதும் வாய்விட்டு உறக்கச் சிரித்து விட்டான். ரகுதேவன் கோபம் எல்லை மீறியது. யார் அந்த மடையன் என்று ரஹீமை நோக்கி கேட்டான். சுக்கான் வேலை பார்க்க வந்திருக்கிறான். இந்த கப்பலின் சுக்கான் தான் போரில் இறந்து விட்டானே. ஓ, இவனையும் அகமது தான் அனுப்பியிருக்கிறானா? தங்களுக்கு இந்த நிலையில் உதவி செய்ய ஆட்களை அனுப்ப வேறு யாரால் முடியும்? யாருக்கு அக்கறை இருக்கிறது? உள்ள நிலைமையை தெளிவாக புரிந்து கொண்டான் ரகுதேவ். கப்பலில் வேலைக்கு அனுப்பும் பாவனையில் சித்தி அகமது தனக்கு 2 காவலர்களை அனுப்பியிருக்கிறான் என்பதையும், தன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் மிக ஜாக்கிரதையாக கவனிக்கப்படும் என்பதையும் சந்தேகமர அறிந்து கொண்டாலும் அதை சிறிதும் வெளிக்காட்டாமல், சரி, நீங்கள் இருவரும் தளத்தில் இருங்கள், நான் சற்று நேரத்தில் வருகிறேன் என்றான். இகழ்ச்சியான புன்முறுவல் ஒன்றை வீசிவிட்டு ரஹீம் படிகளில் ஏறி சென்றான். அவன் அழைத்து வந்த மற்றொரு கொள்ளைக்காரனும் அவனை தொடர்ந்து படிகளில் ஏறி மறைந்தான். அவர்கள் கண்ணுக்கு மறைந்ததும் ரகுதேவ் தலையிலிருந்து பெரிய சுமையொன்றை இறக்கியவன் போல ஆயாசம் கலந்த பெருமூச்சொன்றை விட்டு அறையில் இருந்த ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு தன் 2 கைகளாலும் முகத்தை புதைத்து கொண்டான். வெகு நேரம் வரையில் அந்த அறையில் மௌனமே குடிக்கொண்டிருந்தது. சாதாரணமாக எதையாவது உளறிக்கொட்டும் சுபாவமுள்ள பீம்சிங் கூட எதையும் பேசாமல் தீவிர யோசனையில் இருந்தாலும் அடிக்கடி ரகுதேவையும் பத்மினியையும் மாறி மாறி கவனிக்க மட்டும் தவறவில்லை. என்ன கவனித்தும் இருவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களை மட்டும் சிறிதும் புரிந்து கொள்ள முடியாமல் பீம்சிங் சங்கடப்பட்டார். பத்மினியின் முகம் கற்சிலை போல் இருந்தது. பத்மினியின் முகத்தை பார்த்த பீம்சிங் எதுவும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் ரகுதேவின் முகத்தை பார்க்க அவருக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. எதற்காக இவன் இப்படி முகத்தை மறைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறான்? தன் அயோக்கியத்தனத்தை மறைக்க ஏதாவது வேஷம் போடுகிறானோ என்று தன்னைத்தான் கேட்டுக்கொண்டார்.
அவர் புத்தியில் கல்மிஷம் பூராவாக படர்ந்திருந்தமையால் தான் நினைத்ததே சரி என்ற முடிவுக்கு வந்ததுமின்றி ரகுதேவை இப்படியே விட்டு கொண்டு போனால் விவகாரம் மிஞ்சிவிடும் என்ற அச்சத்தால் அவனை கண்டிக்கவும் தீர்மானித்தார். ஆகவே அறவில் நிலவிய மௌனத்தை அவரை கலைப்பதற்காக பிரயத்தனப்பட்டு பாடப்போகும் சங்கீத வித்துவானைப் போல தொண்டையை இருமுறை கனைத்து கொண்டார். அதை லட்சியம் செய்யாமல் ரகுதேவ் உட்கார்ந்திருக்கவே ரகுதேவ் என்று பெயர் சொல்லி அழைத்தார். ரகுதேவ் மெல்ல தலை நிமிர்ந்தான். அந்த சமயத்தில் அவனை நோக்கி ஒரு பார்வையை வீசிய பத்மினி அவன் முகத்தில் துன்ப சாயை படர்ந்திருப்பதையும் மிகுந்த கவலை வாட்டியதற்கு அறிகுறியாக கண்களும் அயர்ந்திருப்பதையும் கண்டாள். அவன் நிலைமை அவள் உள்ளத்தில் தீராத துயரத்தை அள்ளிக்கொட்டவே அவளிடமிருந்து பெருமூச்சு ஒன்றும் வெளிப்பட்டது. கோபத்தால் கொதித்திருந்த பீம்சிங் அதை சிறிதும் கவனிக்காமல் ரகுதேவை நோக்கி தம் கேள்விகளை வீசலானார். அதற்கு பூர்வாங்கமாக இந்த அறையில் நடந்ததை நான் கவனித்தேன் என்று ஆரம்பித்தார். ரொம்ப சந்தோஷம் என்றான் ரகுதேவ் பதிலுக்கு. அவன் குரலில் சலிப்புடன் வெறுப்பும் கலந்திருந்தது. பீம்சிங்குக்கு கோபம் எல்லை மீறவே உன் சந்தோஷம் அதிக நேரம் நிலைக்கப் போவதில்லை என்றார் உக்கரத்துடன். ரகுதேவ் பதிலேதும் சொல்லாமல் அவரை வெறித்து பார்த்தான். ஏன், நான் சொல்றது புரியவில்லையா? பத்மினி போன்ற ஒரு பெண்ணுக்கு நீ செய்த அவமரியாதையை என் போன்ற ராஜபுத்திரன் சகித்து கொண்டிருப்பான் என்று நினைக்கிறாயா? என்னிடம் வாள் ஒன்று இருப்பது உனக்கு தெரியுமில்லையா என்று வினவினார். வாளை நான் உருவினால் என்ன விளையும் என்று உனக்கு தெரியாது. நீ வாளை உருவினால் பல விளைவுகள் ஏற்படலாம் பீம்சிங். முதலாவதாக நான் ரஹீமை கூப்பிட்டு உம்மை தளத்துக்கு இழுத்து சென்று தூக்கில் போடும்படி உத்தரவிடலாம். அந்த கொட்டாப்புள்ளி கழுத்துக்கேற்ற கயிறு கப்பல்களில் எதேஷ்டம் என்று பேசிக்கொண்டு போன ரகுதேவை இடைமறித்த பீம்சிங், என்ன மிரட்ட பார்க்கிறாயா? நானும் ஒரு தளபதி என்று உனக்கு தெரியுமா? இத்தனை ஆபத்திலும் நீங்கள் உங்கள் உத்தியோகத்தையும் அந்தஸ்தையும் மறக்காதிருக்கிறீர்களே என்று ஏளனமாக சிரித்த ரகுதேவ், பீம்சிங், அப்படி நான் உத்தரவிட விட்டாலும் உங்கள் உயிர் தப்புவது கஷ்டம். ஒருவேளை உங்களுக்கு உண்மையாக வாளை பிடிக்க தெரிந்திருந்து என்னை கொல்வதாக வைத்து கொண்டாலும் அடுத்து என்ன நடக்கும் என்று நினைக்கிறீர்கள்? பீம்சிங் விழித்தார். நானோ இந்த கொள்ளைக்காரர்களுக்கு பொக்கிஷ கப்பல்களை பிடித்து தருவதாக சொல்லியிருக்கிறேன். அப்பேற்பட்ட என்னை நீங்கள் கொன்றால் இவர்கள் உங்களை சின்ன பின்னமாக வெட்டி போடுவார்கள். எப்படி இருந்தாலும் தளபதியான தங்களுக்கு முடிவு ஒன்றுதான். ஆனால் அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. பின் எதை பற்றி கவலைப்படுகிறாய்? பத்மினியின் கதி என்னவாகுமோ என்ற கவலை ஒன்றுதான் எனக்கு. இவ்வளவு கவலை உனக்கு பத்மினியிடம் உண்டாக்க காரணம் ஹிந்து தர்மம். என்ன? ஆமாம், பெண்களை காப்பாற்றுவது ஆண்களின் கடமை என்று ஹிந்து தர்மம் சொல்லவில்லையா? ரகுதேவை போன்ற ஒரு அயோக்கியன் ஹிந்து தர்மத்தை பற்றியும் மதத்தை பற்றியும் பீம்சிங்குக்கு அவன் பேசுவது வியப்பாக இருந்தது. அனாதையாக நிற்கும் பரஸ்திரிகளை தீண்டுவதும் ஹிந்து தர்மப்படிதானோ என்று மற்றொரு வெடியை எடுத்து வீசினார். அதுவரை சமாதானமாக பேசி வந்த ரகுதேவின் கண்கள் திடீரென்று கோப கனல் வீசியது. முட்டாளே, பகலில் பக்கம் பார்த்து பேசு. இந்த கப்பல் பூராவும் கொள்ளைக்காரர்கள். உன் மடத்தனத்தினால் நம் இருவர் உயிர் மட்டுமல்ல, பத்மினியின் கற்பும் காற்றில் பறக்கும். பரஸ்திரியை நான் தொட்டால் காரணமாகத்தான் தொட்டிருப்பேன். என்ன காரணம்? இப்படி வா, காட்டுகிறேன் என்று சொல்லி பீம்சிங்கை அறையின் நடுவுக்கு இழுத்து சென்றான். அதோ அந்த மரத்தூணில் மாட்டியிருக்கும் கண்ணாடியை பார். எதுவும் புரியாமல், கண்ணாடியில் என்ன தெரிகிறது? நன்றாக பார். கண்ணாடியில் தளத்திலிருந்து வரும் படிகள் தெரிகின்றனவா? ஆமாம். நான் உன்னை அறைக்கு இழுத்து சென்று தள்ளி இருந்தபோது எங்கு நின்றிருந்தேன்? கண்ணாடிக்கு எதிரில்தான். ஆகவே அறை கதவு திறந்திருந்த படிகளில் யாராவது இறங்கி வந்தால் எனக்கு தெரியும் இல்லையா? இந்த விளக்கத்துக்கு பின் பீம்சிங்கின் மூளையிலும் உண்மை ஓரளவுக்கு ஏறத் தொடங்கியது. அப்படியானால் ரகும் வருவதை முன்னாலே பார்த்து விட்டாய். ஆகவே பத்மினியை நீ என்று பேச ஆரம்பித்த பீம்சிங்கை சட்டென்று இடைமறித்து, நிறுத்து, எல்லாம் அவசியத்தை முன்னிட்டு நாடகம். இந்த நாடகத்துக்கு பின் பத்மினி என் மனைவி என்பதில் அவர்களுக்கு சந்தேகம் இருக்காது. இருந்த போதிலும் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உன் அசட்டுத்தனத்தை கொஞ்ச நாள் மூட்டை கட்டி வைத்துவிட்டு சொல்லுகிறபடி நடந்து வா. எதற்கும் காரணம் கேட்காதே என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறி விடுவென்று படிகளில் ஏறி சென்று விட்டான். அவன் சென்ற பின்பு பீம்சிங் மெல்ல பத்மினிக்காக திரும்பி, இவன் சொல்வதை நம்பலாமா? ஏன் நம்பக்கூடாது? உன்னிடம் மனைவி உறவு முறை கொண்டாடுவது உன்னை காப்பாற்றத்தான் என்பது என்ன நிச்சயம்? என்னை கெடுக்க எண்ணம் இருந்தால் என்னை மாத்திரம் காப்பாற்றி இருந்தால் போதுமே.
மைத்துனன் என்று சொல்லி உங்களை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன? அவசியத்தை கண்டுபிடிக்க முடியாமல் பீம்சிங் திணறினார். பத்மினி ரகுதேவிடம் கொண்டுள்ள நம்பிக்கையை எண்ணி மனம் புழுங்கினார். தாம் என்னென்னவோ திட்டம் போட்டுக்கொண்டு ஜலமோகினிக்கு வர இடையில் வந்தவன் தமது ஏற்பாடுகளை அடியோடு உடைத்து விடுவான் போல் இருக்கிறதே என்று நினைத்து ஏங்கினார். அந்த ஏக்கத்திலேயே பகல் முழுவதையும் கழித்தார். மெல்ல மெல்ல இரவும் நெருங்கி பால் நிலவும் காய ஆரம்பித்தது. அது சமுத்திரத்தில் பிரதிபலித்த அழகை கண்டு பத்மினி வியந்தாள். அந்த சமயத்தில் தளத்திலிருந்து இனிமையான கானம் ஒன்று எழுந்தது. யார் பாடுகிறது என்று பத்மினி பீம்சிங்கை கேட்டாள். அப்போதுதான் உள்ளே வந்த ரஜினி, எஜமான் பாடுகிறார் என்றான். என்ன இனிமையான சாரீரம் என்று சொல்லிக்கொண்டே எழுந்த பத்மினி பீம்சிங்கிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அறையை கடந்து படிகளில் ஏறி தளத்துக்கு சென்றாள். அவளை பார்த்து கொண்டே இலவு காத்த கிளியென்று நின்றார். பத்மினியை கண்டதும் பாட்டை நிறுத்திவிட்டு எழுந்தான். மேல் தளத்துக்கு சென்றதும் தான் ஜலமோகினிக்கு வந்த முதல் நாளன்று இருந்த இடத்திலேயே பழைய மஞ்சம் போடப்பட்டிருந்ததை கவனித்தாள் பத்மினி. அதில் பட்டு மெத்தை விரிக்கப்பட்டிருப்பதையும் தலையணைகளும் சாத்தப்பட்டிருந்ததையும் கண்ட பத்மினி, இது யாருக்கு என்றாள். எனக்கு? இரவில் இங்கேயா படுக்க உத்தேசித்திருக்கிறீர்கள்? வேறு இடம் எங்கிருக்கிறது? ஏன் உங்கள் அறை? கீழே இருக்கும் அறை 2, ஒன்று உங்களுக்கு, இன்னொன்று பீம்சிங்குக்கு. இந்த பதிலை கேட்ட பத்மினி ஸ்தம்பித்து போனாள். தனக்காக இந்த புருஷன் தன் வசதிகளை எவ்வளவு தூரம் தியாகம் செய்கிறான் என்பதை சிந்திக்க சிந்திக்க அவள் உள்ளம் உருகி கண்களில் நீர் லேசாக தேங்கியது. அவள் உருக்கத்தை கண்ட ரகுதேவ் அவளுக்கு தைரியம் ஊட்டுவதற்காக அவளை 2 கைகளாலும் பிடித்து, இப்படி உட்காருங்கள் என்று தன் படுக்கையில் உட்கார வைத்து, என் ஜென்மம் சாபல்யமாகிவிட்டது பத்மினி. ஆனால் ஒரு உத்தம ஸ்திரீயின் கண்ணீரையோ கருணையையோ பெற நான் தகுதி உள்ளவன் இல்லை என்றான் அவள் எதிரில் நின்றபடி. பத்மினி, என் கடந்த கால கதையை நீங்கள் அறிய மாட்டீர்கள். அறிந்தால் என்னிடம் இவ்வளவு மதிப்பு வைக்க மாட்டீர்கள் என்றான். அவன் சொல்வதை அவள் நம்பவில்லை என்பதற்கு அறிகுறியாக அவன் கைகளில் சிறைப்பட்டு கிடந்த அவள் கை அவன் உள்ளங்கைகளில் ஒன்றை லேசாக அழுத்தி கொடுத்தது. தவறு பத்மினி, உங்கள் அருகே உட்காரக்கூட எனக்கு தகுதி இல்லை. இதோ என் கதையை கேளுங்களேன் என்று ரகுதேவ் தன் கதையை சொல்லலானான். நான் கொங்கண நாட்டின் வடக்கு பாகத்தில் பிறந்தேன். என் தாய் தந்தையர்களை எனக்கு தெரியாது. என்னுடைய 3வது வயதிலேயே ஆண்டவன் திருவடி நிழலை அடைந்து விட்டார்கள். அதுவும் சாதாரணமாக அல்ல. இதே சித்திகளின் மூதாதைகள் படையெடுத்த போது வீட்டில் புகுந்து என் பெற்றோர்களை வெட்டி போட்டு இருந்த சொத்தை களவாடி கொண்டு சென்றார்கள். என்ன காரணத்தால் அவர்கள் என் கழுத்தை மறுத்து போடவில்லை என்பது இன்னும் எனக்கு விளங்கவில்லை. பெற்றோர்களின் துண்டிக்கப்பட்ட சடலங்கள் மூளை கொன்றாக கிடக்க நான் வீட்டு கூடத்தில் இடையே படுத்து கதறி கொண்டிருந்தேன். நான் சிறு குழந்தையாதலால் இதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை இந்த நிலையில் கண்டதாக என் அண்ணன் பிற்காலத்தில் சொன்னான். என் தந்தை பெரிய மராட்டிய சத்திரிய குலத்தில் பிறந்தவர். வாள் போரை நன்றாக அறிந்தவர். மகாராஷ்டிர யுத்தங்கள் பலவற்றில் சேவகம் செய்து முதிய வயதின் காரணமாக ஓய்வு பெற்று வீட்டிலேயே இருந்து விட்டார். எனக்கு அண்ணன்மார் 2 உண்டு. 2வது அண்ணன் பிறந்து 20 வருஷம் கழித்துதான் நான் பிறந்தேன். என் அண்ணன்மார்கள் வெளியே போயிருந்த சமயத்தில் திடீரென்று சித்திகளின் கப்பல்கள் வந்து மாலுமிகள் ஊருக்குள் புகுந்து சூறையாட ஆரம்பித்தார்கள். சித்திகள் இப்படி எத்தனையோ முறை சூறையாடி இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறை சூறையாடுகையிலும் கணக்கற்ற பேர்களை கொன்று போட்டார்கள். கணக்கற்ற பெண்களை கற்பழித்தார்கள். அந்த மாதிரி ஒரு சூறையாடலில்தான் என் பெற்றோர்களும் சித்திகள் கையில் அகப்பட்டு உயிரிழந்தார்கள். சித்திகளுக்கு பயந்து பகல் முழுதும் எங்கோ மறைந்திருந்த என் பெரிய அண்ணன் இரவில் வீட்டுக்கு வந்து என் நிலைமையை பார்த்து என்னையும் தூக்கி கொண்டு மலை காடுகளுக்குள் ஓடிவிட்டார். 2வது அண்ணன் என்ன கதியானான் என்று எனக்கு தெரியாது. அநேகமாக சித்திகளால் வெட்டப்பட்டிருப்பான். காட்டுக்குள் ஓடிய என்னுடைய மூத்த அண்ணன் சித்திகள் எங்கள் ஊரை பிணக்காடாக அடித்துவிட்டு போய்விட்ட பிறகு மீண்டும் வீட்டுக்கு வந்து என் தகப்பனார் மறைவிடத்தில் புதைத்து வைத்திருந்த நகை நட்டுகளை எடுத்துக்கொண்டான். சித்திகளின் படையெடுப்பு அடிக்கடி நடந்து கொண்டிருந்ததால் ஜனங்கள் உயிர் போவது திண்ணமாயிருந்தது. உயிர் போனாலும் நகை போகக்கூடாது என்று ஊரார்கள் அனைத்தும் சொத்துக்களையும் புதைத்து வைப்பது வழக்கம். இந்த வழக்கப்படி என் தகப்பனாரும் செய்திருந்தார். அந்த சொத்தை தூக்கி கொண்டு கொங்கணியை விட்டு மலைநாட்டுக்கே போய் அங்கொரு கிராமத்தில் என் தமையன் குடியேறினான். ஒரு மகாராஷ்டிர பெண்ணையும் மணந்து கொண்டான். திருமணத்துக்கு பிறகு என் தமையன் என்னை மிகவும் வெறுத்தான். 10 வயது வரை நான் பள்ளிக்கூடத்தை எட்டி கூட பார்க்கவில்லை.
ஊரில் உள்ள காலி பையன்களோடு சேர்ந்து கொண்டு மலைகளில் சுற்றுவேன். இரவில் சாப்பிடும் வேளைக்கு மட்டும் வருவேன். அண்ணி விழித்திருந்தால் சோறு கிடைக்கும், அண்ணன் மட்டும் விழித்திருந்தால் உதை கிடைக்கும். 2இல் 1 கிடைப்பது நிச்சயம். 10 வருடங்கள் இப்படி கடந்தன. 11வது வயதில் நடந்த சம்பவம் என் வாழ்க்கையை வேறு திசையில் திருப்பிவிட்டது. காலி பையன்களோடு காட்டில் சுற்றுகையில் தேச யாத்திரை செய்யும் சாது ஒருவரை சந்தித்தேன். மலை பாறையில் உட்கார்ந்து அவர் சோற்றுக்கட்டை பிரித்து கொண்டிருந்தார். மற்ற பையன்களிலிருந்து பிரிந்துவிட்ட நான் அவரிடம் சிறிது சோறு கேட்டேன். அவர் மனமுவந்து வந்து ஒரு கவளம் கையில் எடுத்து கொடுக்க வந்தார். நான் கையை நீட்டினேன். எடுத்த சோற்றை கையில் வைக்காமல் அப்படியே நின்று விட்டார். அவர் செய்கையின் காரணம் எனக்கு புரியவில்லை. சோறு கொடுக்கிறாயா இல்லையா என்று மிரட்டி கேட்டேன். அவர் முகத்தை உற்று பார்த்தார். பிறகு சோறு கொடுத்தார். சோறு பூராவையும் எனக்கே கொடுத்து விட்டார். உங்களுக்கு? எனக்கு பசி இல்லை, நீ சாப்பிடு. அந்த பாறையிலே உட்கார்ந்து என் கதையை சொல்லும்படி கேட்டார். நான் கதையையும் சொல்லி முடித்தேன். தம்பி, நீ அண்ணன் வீட்டிலேயே இருக்க இஷ்டப்படுகிறாயா? ஏன்? என்னோடு வந்துவிடு, உனக்கு படிப்பு சொல்லி தருகிறேன். படிப்பை பற்றி கவலைப்படவில்லை, அண்ணன் வீட்டை பற்றியும் கவலைப்படவில்லை. அவனை விட்டு போவதில் எனக்கு பூரண திருப்தி தான். இருந்தாலும் ஒரு கவலை இருந்தது. அதை திட்டமாக விசாரித்து கொண்டேன். 2 வேளையும் தவறாமல் சாப்பாடு போடுவீர்களா? கண்டிப்பாக போடுகிறேன். எப்படி போடுவீர்கள்? உங்களுக்கு சொத்து எதுவும் இருக்கிறதா? நான் சொந்த கையை எதிர்பார்ப்பவன் இல்லையப்பா, பிறர் கையை எதிர்பார்க்கிறேன். நம் நாட்டில் உழைப்பவனுக்கு சோறு கஷ்டமே ஒழிய பிச்சைக்காரனுக்கு கஷ்டம் கிடையாது. அன்று முதலே நல்ல சாப்பாட்டு ராமனாக மாறிவிட்டேன் என்று சொல்லி சற்று கதையை நிறுத்தி நகைத்தான். பத்மினியிடமிருந்து நீண்ட பெருமூச்சு ஒன்றுதான் வந்தது. கண்களில் பிரவாகித்த நீர்த்துளிகளை புடவையால் மீண்டும் துடைத்து கொண்டால் ரகுதேவ் தன் கதையை தொடர்ந்தான். சாதுவை முதலில் நான் யாரோ சாதாரண பேர்வழி என்று நினைத்தேன். ஆனால் அவர் பிரபல கடற்படை தலைவனான கனோஜி ஆங்க்ரேயின் குருஜி என்பதை பின்னால் தெரிந்து கொண்டேன். ஆங்க்ரே, இந்த பையன் மகாராஷ்டிரத்தின் அதிர்ஷ்டம். இவனை ஜாக்கிரதையாக காப்பாற்று. காதில் தங்க வளையங்களையும் கழுத்தில் சங்கு மாலையையும் போட்டுக்கொண்டு பெரிய மீசையுடன் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருந்த அந்த கடல் வீரன் என்னை பார்த்து இவன் யார் என்று வினவினார். அவன் உள்ளங்கையை பார், வலது உள்ளங்கையை பார் என்றார் குருஜி. முரட்டுத்தனமாக என் கையை பிடித்து உள்ளங்கையை உற்று நோக்கிய ஆங்கிரேஜியின் முகத்தில் ஆச்சரியம் விகசித்தது. குருஜி, இவன் கையில் பாக்கிய சக்கரம் இருக்கிறதே. சாதாரண பாக்கிய சக்கரம் அல்ல, ஜல சஞ்சாரத்துக்கும் ரேகை இருக்கிறது பார் என்றார் குருஜி. ஆமாம் என்றான் ஆங்க்ரே. சரி, பையனை நான் பார்த்து கொள்கிறேன். சாது சென்று விட்டார். அதற்கு பிறகு இன்று வரை நான் அந்த சாதுவை பார்க்கவில்லை. என் கையில் நாட்டுக்கு அதிர்ஷ்டம் கொண்டு வரக்கூடிய பாக்கிய சக்கரம் இருப்பதாகவும் அது ஜலரேகை இருப்பதால் அந்த பாக்கியம் கடற்பிராந்தியத்தின் மூலமாகத்தான் வரும் என்றும் கனோஜியும் குருஜியும் முடிவு கட்டினார்கள். ஆகவே குருஜியின் ஆணைப்படி கனோஜி ஆங்க்ரே எனக்கு படிப்பும் கடற்போர் முறைகளையும் சொல்லிக் கொடுத்தார். கனோஜியின் கீழ் பயில்வது அவ்வளவு சுலபம் கிடையாது. நான் எப்படி போர் சாஸ்திரங்களை படித்தேன், பயின்றேன் என்று இதுவரை எனக்கு வியப்பாகத்தான் இருக்கிறது. என் 20வது வயதில் வித்யாபியாசம் பூர்த்தியாகிவிட்டதை உணர்ந்த ஆங்க்ரே எனக்கு முதலாக மாலுமி உத்தியோகத்தை கொடுத்தார். சாதாரண மாலுமிகளை அவர் நேரடியாக அமர்த்துவதே கிடையாது. சிறிய கப்பல் தலைவர்களைத்தான் அமர்த்துவார்கள். ஆனால் என்னை ஆங்கிரேஜி நேரில் கூப்பிட்டு அனுப்பி சில பாடங்களை சொல்லிக் கொடுத்தார். ரகுதேவ், நாளை முதல் என் கடல் படையில் மாலுமியாக வேலை பார்க்கப் போகிறாய். மனிதர்களை பற்றி என் மதிப்பீடு சரியாக இருக்குமானால் இன்னும் 2 வருடங்களுக்குள் நீ என் கப்பற்படையில் ஒரு கப்பலுக்கு தலைவனாகலாம். ஆனால் தலைமை பதவியை என்னிடம் யாரும் சிபாரிசினால் அடைய முடியாது, உழைப்பினாலும் காரிய சித்தியாலும் தான் அடையலாம் என்றார். நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். சித்திகளை எங்கு கண்டாலும் கொல்ல வேண்டும். சித்தி கப்பல்களை பார்க்கும் இடங்களிலெல்லாம் கொளுத்த முயல வேண்டும். அவர்கள் செல்வத்தை கூடிய மட்டும் கொள்ளையிட வேண்டும். இந்த கொள்ளையிலும் கொலையிலும் எத்தனைக்கெத்தனை அதிகமாக செய்கிறாயோ அத்தனை உனக்கு பதவி உயரும் என்றார். என் வாழ்க்கை சீர்பட என்ன அழகான 3 வகை வேலைகள்: கொலை, கொள்ளை, தீயிட்டு அழித்தல். 3ஐயும் எண்ணி பார்த்து பெருமூச்சு விட்டேன். மாலுமிக்கு வைத்திய சாஸ்திரம் தெரிய வேண்டுமே, சரியாக படித்திருக்கிறாயா? படித்திருக்கிறேன். உஷ்ணத்தை எதனாலே சமாளிக்கலாம்? உஷ்ணத்தை உஷ்ணத்தினால்தான் சரிப்படுத்த முடியும். நாட்டு வியாதிக்கும் அதுதான் வைத்தியம். கொலையை கொலையால் தவிர்க்க வேண்டும், கொள்ளையை கொள்ளையால் தவிர்க்க வேண்டும்.
உன் பெற்றோர் ரத்தம் இந்த மாநிலத்தில் அதீதமாக சொட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே பழி வாங்கவே நீ வாழ வேண்டும். சித்திகளை அழிப்பதே உன் லட்சியமாக இருக்க வேண்டும் என்றார். இளம் உள்ளத்தில் அந்த வார்த்தைகள் வேரூன்றி போனது. அன்று முதல் பழிக்காக உயிர் வாழ்ந்தேன். நான் செய்திருக்கும் கொலைகள் கணக்கில் அடங்காது. கொள்ளையோ சொல்லி முடியாது. இடையே ஆங்கிரேயை விட்டு மகாராஷ்டிர தரைப்படையில் சேர்ந்து தஞ்சை சென்று வேலை செய்தேன். ஆங்கிரே என்னை உப தளபதியாக்கினார். அதற்கு பிறகு அரபிக்கடல் பிராந்தியத்தில் என் பெயர் பிரசித்தமாயிற்று. என் பெயரை கேட்டவர்கள் நடுங்கினார்கள். சிறிது நேரத்திற்கு முன் நீங்கள் பார்த்த அந்த கொள்ளைக்காரர்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று கதையை சொல்லி முடித்தான் ரகுதேவ். பத்மினி பதிலேதும் சொல்லவில்லை. தன் கதையால் அவள் வெறுப்புதான் கொண்டிருப்பாள் என்று நினைத்தால் அவன் ஏமாந்துதான் போவான். அவன் வலது கையை எடுத்து தன் கரங்களில் வைத்து கொண்ட பத்மினி அவன் உள்ளங்கையை பார்த்தாள். ரத்தம் தோய்ந்த கை பத்மினி. இல்லை, நாட்டுக்காக ரத்தம் தோய்ந்த கை என்றாள் பத்மினி. ரகுதேவ் மஞ்சத்தை விட்டு சரையில் என்று எழுந்தி, பத்மினி, நேரமாகிவிட்டது, கீழே போ என்றான். நிலவை விட கொடுமையான குரலில் பத்மினி கூறினால், நீங்களும் வந்தால்தான் போவேன். படுக்க இடம் இருக்கிறது, வாருங்கள். ரகுதேவ் சிறிது யோசித்துவிட்டு, அவ்வளவு பிடிவாதமாக இருந்தால் என்ன செய்வது? சரி, வருகிறேன், போங்கள் என்றான். பத்மினி மெல்ல படிகளில் இறங்கி சென்றாள். அவள் தலை மறைந்தது மீண்டும் கட்டிலில் உட்கார்ந்து கொண்டான் ரகுதேவ். தலையை தன் இரு கைகளிலும் தாங்கிக் கொண்டு வெகு நேரம் யோசித்துவிட்டு கீழே இறங்கினான். பீம்சிங்கும் நானும் ஒரே அறையில் படுத்து பத்மினிக்கு தனி அறையை விட்டுவிட்டால்? இதை யோசித்ததும் ஒரு முடிவுக்கு வந்தவனாக கீழே சென்றான். கீழே அறைக்கு செல்லும் தளப்படிகளில் கதவை திறந்து ரகுதேவ் அங்கு விளக்கு எதுவும் இல்லாமல் கும்மிருட்டாக இருப்பதைக் கண்டு சற்று நிதானித்தான். தள கதவு அடைத்து தாளிடப்பட்டிருக்கையில் அதே சமயத்தில் ரகுதேவின் தோளை ஒரு கை கெட்டியாக பிடித்து அழுத்தவும் முற்பட்டது. தோளை பிடித்த கை யாருடையது என்ற சந்தேகம் தீர்ந்தது. கை விரல்கள் மெலிதாக இருந்ததையும் கையில் லேசாக நடுக்கம் தென்பட்டதையும் கவனித்த ரகுதேவ் மெல்ல கேட்டான், ஏன் பத்மினி, நீ இன்னும் படுக்கச் செல்லவில்லையா? மெல்ல பேசுங்கள், இறைந்து பேச வேண்டாம் என்று அவன் காது கருகில் தன் உதடுகளை கொண்டு வெகு ரகசியமாக சொன்னாள். அதை சொல்லும்போது அவள் குரலில் சற்று நடுக்கமும் இருந்தது. பத்மினி, உன் கை ஏன் இப்படி நடுங்குகிறது? நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? நீங்கள் இருக்கும் வரை பயம் இல்லை, நீங்கள் இல்லாவிட்டால்? இத்தனைக்கும் ரகுதேவ் எந்த பக்கத்திலும் அசையவில்லை. தலையை கூட பின்னுக்கு திருப்பாமலே கேட்டான், நான் இல்லாவிட்டாளா? இல்லாமல் போக வேண்டிய அவசியம்? உங்களை கொல்ல சூழ்ச்சி நடக்கிறது. சூழ்ச்சி செய்வது யார்? சித்தி அகமத். அது தெரிந்த விஷயந்தானே. அவனை சமாளிக்கத்தானே பிரயத்தனம் செய்து வருகிறோம். நீங்கள் நினைப்பது போல விஷயம் அவ்வளவு சுலபமானது இல்லை. ஏன்? இப்படி படியிலே உட்காருங்களேன், சொல்லுகிறேன். பத்மினியின் சொல்படி தள படிக்கட்டிலேயே ரகுதேவ் உட்கார்ந்து கொண்டான். அவன் பக்கத்தில் பத்மினியும் நெருங்கி உட்கார்ந்து கொண்டாள். அவள் கையில் ஒன்றை தன் கையில் எடுத்து சிறைப்படுத்தி கொண்ட ரகுதேவ் அவள் கையில் நடுக்கம் அப்போதும் இருந்ததை கவனித்தான். இந்த படி விளக்குகளை நான் தான் அணைத்தேன். எதற்காக? 2 பேர் பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் கண் படாதிருப்பதற்காக. ரஹீமும் அந்த சுக்கான் பிடிக்கும் மாலுமியும் தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னை கொல்ல சித்தி அகமத் சதி செய்வதாக சொன்னாய். அதை பற்றி யாராவது பேசியிருந்தால் அந்த 2 பேரும் தான் பேசியிருப்பார்கள். உண்மைதான், வேறு யார் சித்தி அகமதை பற்றி பேசியிருக்க முடியும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட பத்மினி மேலும் ரகுதேவை பார்த்து சொன்னாள், நான் உங்களை விட்டு கீழே இறங்கி வந்ததும் அப்படியே பேச்சை நிறுத்திவிட்டார்கள். நான் கவனிக்காதது போல தள படிக்கட்டு விளக்கை அணைத்துவிட்டு தடவென்று இறங்கி கீழே போய் அறை கதவை சாத்தி கொண்டேன். ஆனால் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவலால் மீண்டும் மெதுவாக படிகளில் ஏறி கதவருகில் நின்று உற்று கேட்டேன். சுக்கான் மாலுமி ரஹீமிடம் புகார் செய்து கொண்டிருந்தான். இவனும் நம்மை போல கொள்ளைக்காரன் தானே, இவன் எப்படி நம்மை இப்படி கேவலமாக அடிமைகள் போல விரட்டலாம் என்று கேட்டான் சுக்கான் பிடிக்கும் மாலுமி. அவன் ஆட்டமெல்லாம் அதிக நாள் இல்லை என்றான் ரஹீம். அதன் அர்த்தத்தை சுக்கான் முதலில் புரிந்து கொள்ளவில்லை. பொக்கிஷ கப்பல்களை பிடித்த பின்பு அதில் தனக்கு சேர வேண்டிய பங்கை எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணையும் தட்டி கொண்டு போகலாம் என்று ரகுதேவ் நினைக்கிறான். ஆனால் சித்தி அகமதின் உத்தேசம் வேறாக இருக்கிறது. கப்பல்களை பிடித்து கொடுத்த பின்பு ரகுதேவை தீர்த்து கட்டிவிட்டு பெண்ணை தான் எடுத்துக்கொள்ள திட்டமிட்டு இருக்கிறான் என்று ரஹீம் விவரித்தான்.
ஆனால் இந்த விவகாரம் சுக்கானுக்கு நம்பிக்கை ஊட்டவில்லை. ஏன் இந்த மர்மத்தை ஊகிக்க ரகுதேவுக்கு புத்தி இல்லையா என்று கேட்டான். அதற்கு ரஹீம் சொன்னான், ஊகித்து என்ன பயன்? 2 கப்பலில் இருக்கும் மாலுமிகளும் சித்தி அகமதின் ஆணைக்குட்பட்டவர்கள். எந்த நிமிஷத்தில் வேண்டுமானாலும் நாம் ரகுதேவை தீர்த்து கட்டலாம். அவன் சந்தேகப்பட்டு பொக்கிஷ கப்பல்கள் வருமிடத்திற்கு நம்மை அழைத்து செல்லாவிட்டால் சித்தி அகமது அவனை இப்போதே ஒழித்து கட்டி விடுவான். அழைத்து சென்றால் பின்னால் ஒழிப்பான். எப்படியும் அவன் ஆயுள் முடிய அதிக நாட்கள் இல்லை என்றான். இந்த விவரத்தை சொன்ன பத்மினி மேற்கொண்டு எதுவும் பேசாமல் மௌனமாக்கிவிட்டாள். அவளுக்கு தைரியம் அளிக்கும் பாவனையில் அவள் இடையை ரகுதேவின் இரும்பு கரம் ஒரு முறை அழுத்தி கொடுத்தது. அத்துடன் இடுப்பை விடுதலை செய்த அவன் கை அவள் கன்னத்தை இறுக பிடித்து திருப்பியது. அவன் உதடுகள் அவள் காது கருகில் முணுமுணுத்தன. பத்மினி, ரஹீம் சொன்ன இந்த விஷயத்தில் புதிதான அம்சம் எதுவுமே கிடையாது. சித்தி அகமதை நான் பல நாட்கள் அறிவேன். சித்தி அகமது மட்டுமென்ன, அவன் மூதாதைகள் எப்போதாவது யாரிடமாவது பேச்சுப்படி நடந்து கொண்டிருக்கிறார்களா? சித்திகளின் சரித்திரமே கொடுத்த வாக்கை உடைத்திருந்த சம்பவங்களின் சங்கிலி தொடராயிற்றே பத்மினி. நம்மை முன்னோக்கி ஆபத்து காத்திருப்பது நிச்சயம். அதை கண்டு நாம் பயமடைவதால் எந்த லாபமும் இல்லை. ஒன்று மட்டும் உறுதி, இந்த சித்தி அகமது அல்ல, அவன் கூட்டமே புரண்டு வந்தாலும் என்னை கொன்ற பிறகுதான் உன்மேல் கை வைக்க முடியும். ஆகையால் நான் உயிரோடு இருக்கும் வரை நீ பயப்படாதே என்றான் ரகுதேவ். சரி, படுக்க நேரமாயிற்று, போகலாம் வா, எழுந்திரு என்று சொல்லிக்கொண்டே அவளை 2 கைகளாலும் அணைத்து தூக்கினான். அந்த நிலையில் கீழே இருந்த அறை கதவு திறக்கப்பட்டு அறையில் இருந்த விளக்கின் வெளிச்சம் சுள்ளென்று அவ்விருவர் மேலும் விழுந்தது. திறக்கப்பட்ட ஒரு கதவின் பக்கத்தில் நின்றிருந்த பீம்சிங் அவ்விருவரும் இருந்த நிலை கண்டு எதுவும் சொல்ல தோன்றாமல் சற்று நேரம் பிரமை தட்டி போனார். திடீரென்று வெளிச்ச முகத்தில் பட்டதால் கண் கூசி கண்ணை மூடிக்கொண்ட ரகுதேவும் பத்மினியும் ஒரு வினாடி நேரத்தில் தங்களை சமாளித்து கொண்டு பிரிந்து எழுந்து நின்றார்கள். பீம்சிங்கின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிப்பதை பத்மினி பார்த்தாள். இவ்வளவு இருட்டில் படியில் நீங்கள் உட்கார்ந்திருக்க வேண்டிய காரணம் என்ன என்று வினவினார். அவர் அதட்டலான குரலும் தோரணையும் ரகுதேவின் இதழ்களில் புன்முறுவலை வரவழைக்கவே அவன், சிறிது ரகசியம் பேச வேண்டியிருந்தது என்றான். என்ன ரகசியம்? உங்களிடம் சொல்லக்கூடிய ரகசியமாயிருந்தால் அந்த அறைக்கே வந்து பேசியிருக்க மாட்டோமா? தனக்கு சொல்லக்கூடாத அப்பேற்பட்ட ரகசியம் பத்மினிக்கு நேற்று வந்த இந்த கொள்ளைக்காரனிடம் என்ன இருக்கக்கூடும் என்று நினைப்பினால் மிகவும் படப்படத்த பீம்சிங் ரகுதேவை மேற்கொண்டு என்ன கேட்பதென்றே தெரியாமல் தத்தளித்தார். புத்தியில் அழிக்க முடியாமல் குடிக்கொண்டு விட்ட சந்தேகத்தால் திணறி மெல்ல சமாளித்து கொண்டு பத்மினியை நோக்கி, என்ன பத்மினி, நான் அறியக்கூடாத ரகசியம் உனக்கு இவரிடம் இருக்கிறதா? உங்களுக்கு சம்பந்தமில்லாத ரகசியங்களை உங்களிடம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்றாள் பத்மினி பதிலுக்கு. எனக்கு சம்பந்தமில்லாத ரகசியமா? ஆமாம், அப்படி கூட ஒரு ரகசியம் உண்டா? இருந்ததால் தானே அவரிடம் தனித்து பேசும்படி ஆயிற்று. அந்த ரகசியத்தை இருட்டில் தான் பேச வேண்டுமா? பத்மினியின் கண்களில் அவர் என்றும் காணாத இகழ்ச்சி படர்ந்தது. சற்று ஏதோ யோசித்தாள். பிறகு அவரை பார்த்து சொன்னாள், சரி, நேரமாகிவிட்டது, நீங்கள் அந்த அறைக்கு செல்லுங்கள். ஏன்? படுத்துக்கொள்ள நேரமாகிறதே. உன்னிடம் காலையில் பேசிக்கொள்கிறேன் என்று பீம்சிங் அடுத்த அறைக்கு செல்ல தொடங்கி, சரி வா என்று ரகுதேவையும் அழைத்தார். பத்மினியின் அடுத்த வார்த்தைகள் அவருக்கு சொல்லுவன அதிர்ச்சியை விளைவித்தன. அவரை எங்கே கூப்பிடுகிறீர்கள்? என் அறைக்கு? அவசியமில்லை, நீங்கள் மட்டும் போங்கள் என்று பத்மினி கூறி ரகுதேவை நோக்கி புன்முறுவல் செய்தால் பீம்சிங் சிலையின்றி நின்று போனார். பரவாயில்லை பத்மினி, ராக்காலங்களில் நீங்கள் நினைக்கும் அளவுக்கு எச்சரிக்கை தேவையில்லை என்று சொல்லிவிட்டு பீம்சிங்கை பார்த்து, சித்தி அகமது இந்த கப்பலில் தற்சமயம் இல்லாவிட்டாலும் நம்மை வேவு பார்க்க ஆட்களை அனுப்பியிருக்கிறான். அன்று இதே அறையில் நான் நாடகமாடிய போது அதை ரஹீம் எத்தனை உன்னிப்பாக கவனித்தான் என்பதை நீங்களே பார்த்தீர்கள். ஆகையால் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்கிறது. நானும் பத்மினியும் கணவன் மனைவி அல்ல என்பதை ரஹீமோ அவன் நண்பனோ புரிந்து கொண்டால் பிறகு நமது உயிர்களுக்கோ அல்லது பத்மினியின் கற்போ எத்தனை வினாடி தங்கும் என்று சொல்ல முடியாது. அத்தகைய சந்தேகம் ஏதும் நேரிடாதிருக்கவே பத்மினி தன்னுடன் இதே அறையில் படுத்துக்கொள்ளச் சொன்னாள். இது வாஸ்தவந்தானா பத்மினி என்று கேட்டார் பீம்சிங். அவர் மனதில் மேலும் புண்படுத்த இஷ்டப்படாமல், வாஸ்தவம் இல்லாமல் வேறு எப்படி இருக்க முடியும்? ரஜபுத்திர வம்சத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் வம்சஸ்திரீகளின் குணம் ஏன் சிறிது கூட புரியவில்லை என்று கேட்டாள். ரகுதேவின் விளக்கத்தினாலும் பத்மினியின் பதிலினாலும் ஓரளவுக்கு மனசாந்தியை பெற்றாலும் முழு திருப்தியையும் அடையாத பீம்சிங், சரி அப்படியானால் நான் என் அறைக்கு போகிறேன் என்று அறை மனதுடன் கிளம்பினார்.
ரகுதேவ் அவரை தடுத்து, ராக்காலங்களில் இத்தனை எச்சரிக்கைக்கு அவசியமில்லை என்று சொன்னேனே, அதை நீங்கள் காதில் வாங்கி கொள்ளவில்லையா? சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? ரகுதேவ் அவருக்கு பதில் ஏதும் சொல்லாமல் ரஜினியை அழைத்து தனக்கும் பீம்சிங்குக்கும் அந்த அறையிலேயே படுக்கை போட சொல்லிவிட்டு, பீம்சிங், நீங்கள் இங்கே இருங்கள், நான் சென்று பத்மினியை சௌகரியமாக படுத்துக்கொள்ள சொல்லிவிட்டு வருகிறேன் என்று அவளை அழைத்து கொண்டு பக்கத்து அறைக்கு சென்றார். ரகுதேவ் அங்கு சென்று மஞ்சங்களில் 2 ஒரு பக்கமாக வைத்து சரி செய்துவிட்டு, சரி படுத்துக்கொள்ளுங்கள் என்றான் பத்மினியை நோக்கி. நீங்கள் ஏன் நிற்கிறீர்கள், உட்காருங்களேன் என்று மஞ்சத்தில் சற்று இடம் கொடுத்தாள் பத்மினி. ரகுதேவ் உட்காரவில்லை. தன் கையை கூட அவள் பிடியிலிருந்து விடுவித்து கொண்டு அந்த அறையில் அங்கும் இங்கும் சற்று உலவினான். அவன் மனம் எதையோ ஆழ்ந்து சிந்திப்பதை பத்மினி உணர்ந்து கொண்டாள். பத்மினி, நாம் மிகவும் அபாயமான கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்றான். அவன் சொல்வதை அவள் தவறாக அர்த்தம் செய்து கொண்டு, தானும் அவனும் நெருங்கி பழகுவதால் ஏற்படக்கூடிய அபாயத்தை பற்றி அவன் குறிப்பிடுவதாக நினைத்தாள். ஆகவே வெட்கமோடிய புன் ஒருவளுடன் சொன்னாள், பெண்கள் எல்லாருடனும் சகஜமாக பழகிவிட மாட்டார்கள். அபாயம் எங்கிருக்கிறது எங்கு இல்லை என்பது அவர்களுக்கு தெரியும். தவிர நெறி நிற்பதற்கும் தவறுவதற்கும் நினைப்பு தான் மூல காரணமாகிறது. பத்மினியின் பேச்சை கேட்ட ரகுதேவின் இதழ்களில் சற்று புன்னகை அரும்பு தொடங்கியது. நமது பழக்கத்தை பற்றி சொல்லவில்லை பத்மினி, நாளை காலையில் நம்மை எதிர்நோக்கியிருக்கும் அபாயத்தை பற்றி. என்ன அபாயம்? நாளை காலை சூரியோதயத்தில் இந்த கப்பல் விஜயதுர்க்கத்தை சென்றடைந்து விடும். பிறகுதான் உண்மையான ஆபத்து ஆரம்பமாகிறது. விஜயதுர்க்கத்தை அடைந்ததும் நாம் சித்தி அகமத்தின் பூரண அதிகாரத்தில் சிக்கிக்கொள்வோம். சித்தி அகமத் இந்த கப்பலிலேயே நம்மை தங்கவிட்டால் அபாயம் அதிகமில்லை. துறைமுகத்தில் நம்மை இறக்கி கோட்டைக்குள் அழைத்து செல்வேன் என்று பிடிவாதம் பிடித்தானால் நம் கதி அதோ கதிதான். கோட்டைக்குள் சிக்கிக்கொண்டால் வெளியே வர மார்க்கமே இல்லை. பயத்தால் மிரண்டு போனாள் பத்மினி. எதற்கும் நான் இருக்கிறேன், பயப்படாதே. நான் போய் படுத்து யோசனை செய்து இதற்கும் ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு அறை கதவை சாத்தி கொண்டு வெளியேறினான் ரகுதேவ். தனியே விடப்பட்ட பத்மினி வெகு நேரம் ஏதேதோ யோசனை செய்து கொண்டு தூக்கமின்றி படுத்திருந்தாள். அரை ஜாமமாவது இருக்கும் கப்பலை சுற்றிலும் ஏக கூச்சல் கேட்டதும் சாளரத்தின் வழியாக வெளியில் எட்டி பார்த்தாள். விஜயதுர்க்கத்தின் கோட்டை அவள் கண்களுக்கு எதிரே பயங்கரமாக எழுந்து நின்றது.